எல்லாருக்கும் வணக்கம்ங்க. எங்கள் ஊர் திருவிழா பார்க்கலாம் வாங்க. எங்கள் ஊரில் 3 நாள் திருவிழாவுங்க. 3 நாள்ல இது செவ்வாய்க்கிழமை நைட்டுங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து கும்மந்தாழ செட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. இது எங்கள் ஊர் வழக்கம்ங்க. அங்காளம்மன் கோயில்லேருந்து மாரியம்மன் கோயிலுக்கு கும்பம் வந்து ஊர் சுற்றி வந்து கோயிலில் வைக்கிறதுங்க. கோயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சாமி கும்பிட்டு மாவிளக்கு எடுக்கிற ஃபங்க்ஷனுங்க. மாவிளக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து லேட் ஆயிருங்க. காலையில் 4 மணி 5 மணி ஆயிருங்க. வருஷம் அதை விட லேட் ஆகும். இந்த வருஷம் கொஞ்சம் நேரமே எடுத்தாச்சுங்க மாவிளக்கு. கோயிலுக்கு வரும்போதே மாவிளக்கெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மாவிளக்கு எடுத்துட்டு வந்து அதையுமே வச்சு நல்லா சாமி கும்பிட்டாச்சுங்க. அதை முடிச்சுட்டு புதன்கிழமை காலையில் கலசம் செலுத்துறதுங்க. கலசம் செலுத்திட்டு அப்புறம் வந்து பூவோடு எடுக்கிறதுங்க. இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா குட்டீஸுகள்லாம் சேர்ந்து பணம் வசூல் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. கடைகண்ணியெல்லாம் 2 வந்துருந்துச்சுங்க. என்ன தான் நம்ம வீட்டில் வந்து பெட்டி வெட்டியாக வளையல் பாசியெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாலுமே திருவிழான்னு வந்தால் இந்த கடையை பார்த்தாலே மனசு அலைவாயுதுங்க. எதையோ 2 வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் அந்த கடையை போய் சுற்றி பார்க்காம வர்றதில்லைங்க. இது வந்து வியாழக்கிழமை சப்பாரம்ங்க. சப்பாரம் வந்து காலையில் ஒரு 9 மணிக்கு எடுத்தாங்கன்னா 3 ஊர் போய் சுற்றி வரதுனால நைட்டு 1 மணி 2 மணி ஆகுங்க. வந்ததுக்கப்புறம் சாமி வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி திருவிளையாடல் வந்து விளையாடுவாங்க. அதை பார்க்குறக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு புல்லரிப்பாகவுமே ஆச்சரியமாகவும் இருக்குங்க. வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி மாரியம்மன் பார்க்குறப்ப நம்மளுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம்னு இருக்குங்க. திருவிழான்னு ஆரம்பிச்சிட்டாலே அந்த 2 வாரமுமே யாரையுமே கையில் பிடிக்க முடியாதுங்க. சூரிய வம்ச படத்தில் சொன்ன மாதிரி சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி எங்கள் ஊரில் அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் யாரையும் கையில் பிடிக்க முடியாதுங்க. எல்லாம் பிஸியாக இருப்பாங்க. ஊரில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலுமே எல்லாருமே இந்த திருவிழாவுக்கு வந்து ஒன்று கூடிடுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம்ங்க. இந்த 3 நாளுமே எப்படா டைமு வந்து நம்மளுக்கு பத்தாத மாதிரி இருக்குங்க. டெய்லியுமே நம்மளுக்கு திருவிழா நடக்கக்கூடாதா அப்படின்னு அந்த கடைசி நாள் மனசு ஏக்கமாக இருக்குங்க. பிரிய மனசு இல்லாமல் எல்லாருமே பிரிஞ்சு வருவோமுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் வந்து எங்கள் ஊரில் கலை நிகழ்ச்சிகள்லாம் எதுவும் இல்லாதனால இந்த கும்மி ஆட்டம் வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோமுங்க. இது வந்து புதன்கிழமை நைட்டு எடுத்த வீடியோங்க. எங்கள் ஊர் பெண்களோட கும்மியாட்டம் முடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயுமே இப்படி திருவிழாவில் மறக்க முடியாத நினைவுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் ஊர் திருவிழா பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னங்க, எல்லோரும் முளைப்பாரி கும்பம் எல்லாம் ஒன்றா கிளம்பியாச்சுங்க. கொண்டு கிணத்துல விடலான்ட்டு. எங்களோட இந்த வில்லேஜ் லைஃப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். எப்பயுமே எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பவும் போல் இந்த வருஷம் திருவிழாவுமே மறக்க முடியாத நினைவுகளோடு நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. உங்களுக்கும் உங்கள் ஊரில் இந்த மாதிரி திருவிழாவில் மறக்க முடியாத ஞாபகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் ஃபைனலி என்னங்க மாரியாத்தாளை கும்பிட்டு ரொம்ப மனநிறைவோடு மறக்க முடியாத நினைவுகளோடையும் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. தேங்க்யூ.